போடுற கோலமே சம்மந்தம். போ, யாராலையும் நம்மள மாதிரி கோலம் போட முடியாது. என் கோலத்துக்குலாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரும். நான்லாம் கோல போட்டியில் கலந்துக்கணும். என்ன அண்ணாமிக்கா காலையில கோலம் போட்டுன்னு இருக்கு? திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, காப்பு கட்டியாச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள் கோலம் போடுவேன். அதானே பார்த்தேன், எங்கே உனக்கு அறிவு வந்துச்சு என்னமோன்னு பார்த்தேன். போதும், ஓவரா பேசாத நிறுத்து. ஃபர்ஸ்ட் உனக்கு கோலம் போட தெரியுமா? ஓவரா பேசாத, நீ அக்கான்ற மரியாதை கொடு. சரி சரி, கோச்சுக்காதப்பா. என்ன பண்றீங்க 2 பேரும்? காலையில சண்டை போட்டு இருக்கீங்களா என்ன? என்ன அதிசயம், என் பிள்ளைங்களுக்கு அறிவு வந்துச்சு, காலையிலே கோலம் போட்டுன்னு இருக்குங்க. திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சுலாமா, அந்த 2 நாளைக்கு இப்படிதான் இருப்பா இவ. டெய்லியும் இதே மாதிரி கோலம் போட்டா அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைப்பா, நான் டெய்லியும் தூங்க வேணும். சரி சரி, கோலம் போட்டு சீக்கிரம் வாங்க வீட்டுக்குள்ள. சரிம்மா. இந்த சந்தியா ஒரு வேலையும் செய்யாம சும்மாதான் நின்று இருக்கா. காலில் இருந்து கூட்டின்னு போமா அவளை. சரி சந்தியாவா, என் கூட போலாம். அதோ வரம்மா. விட்டா எல்லா வேலையும் நம்மளே செய்ய சொல்லுவாங்க. சந்தியா ஒரு வேலையும் செய்யறதில்ல. ஒரு கோலம் போட எவ்வளோ நேரம் ஆக்குறாளுங்க பாரு. அப்பவே கூப்பிட்டேன் சீக்கிரம் போட்டு வாங்கன்ட்டு. வீட்டில் ஒரு வேலையும் செய்யறதில்ல. ஏதாவது ஒன்று பண்ணினா ஏதாவது அதுலேயே இருக்கிறதுப்பா. எல்லா வேலையும் நாமளே செய்ய வேண்டியதாக இருக்கு. அம்மா தனியாக இருந்து கஷ்டப்படுறேனே, கூட மாட வந்து ஹெல்ப் பண்ணணும். ஒரு பூர்வம் இல்லை அதுக்கும். இந்த நெடுவாளி ஒரு வேலையும் செய்யறதில்ல. கல்யாணம் பண்ணி கொடுத்து இங்கேயே கிடக்குறான். அவன் புருஷன் வீட்டுக்கு போவாம பொழுதனைக்கு படுத்தே இருக்கிறாப்பா. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. ஒரு மனுஷி எப்படிதான் இப்படிலாம் இருக்காளோ, ஒரு வேலையும் செய்யாம. சரி, அவன் புருஷங்காரன் இன்னும் செல்லம் கொடுத்து கெடுக்கிறான் இவளை. ஒரு நல்ல நாள் கூட இப்படி எந்திரிக்காம ஒரு மனுஷன் இன்னும் நிம்மதியா தூங்குறாங்க. நெடுவாளி எருமை எழுந்தி, எவ்வளவு நேரம் தூங்கினே இருப்ப? கோவிலுக்கு போன விசேஷம் இருக்கும் உனக்கு தெரியாதா? பொழுதனைக்கு தூங்கினே இருக்க. எல்லா நாளும் இதே மாதிரி இருந்தா எப்படி? எந்திரி. ஏவா அவ காலங்காத்தல் எழுப்பின்னு இருக்கவா? போ அப்படிக்கா. காலையில இடுப்பு உடைச்சிட்டாலே. எழுந்துரு நெடுவாளி. எப்படி எட்டு உடைச்சிட்டாவர் பேத்தியாரி. ஐயோ அண்ணி, நீங்களா? தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. நீங்க மன்னிச்சிடுங்க அண்ணி. நீ தெரியாம பேசிருக்க மாட்ட, தெரிஞ்சுதான் பேசியிருப்ப. உனக்கு எவ்வளவு கொழுப்பு பாரு. என்னை எட்டி உதச்சிட்டு நீ மாட்டப்படுத்தின இருக்க. வீட்டுல ஒரு வேலையை செய்யறதுல ஒண்ணும் இல்லை. நல்லா மல்லாக்கா படுத்துனே கடை. எல்லாம் உங்க அண்ணனும் புருஷனை கொடுக்குற இடம் தான். நீ இவ்வளவு தூரம் ஏறி போய் கிடக்குற. ஒரு வேலை செய்யாம இப்படி படுத்துன்னு இருக்க. ஏன்ச்சு வாடி. நான் தெரியாம எட்டி வச்சேன்னு நினச்சி அண்ணி. நான் தெரிஞ்சே தான் எட்டி வச்சேன். தினமும் காலையில் உன் சுப்பிரபாத்தை கேட்டே எந்திரிக்க வேண்டியதாக இருக்கு. அதான் இன்னைக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கணுமேனு உன்னை எட்டி உதச்சேன். இருந்தாலும் பாவம், அண்ணி போய் எட்டி உதச்சிட்டோம். த்ரிஷா, த்ரிஷா எழுந்திரிமா. த்ரிஷா, டைம் ஆயிடுச்சு. உங்கள் அத்தைக்காரி வர திட்டினே இருக்கா அவர். எந்திரி எந்திரி. சரி, நீ எழுந்து வா, நான் கீழே போறேன். சரியா? சந்தியா நைட்டு தேர் வருதுல்ல, என்ன ட்ரெஸ் போட போற? நீ ஆஃப் சாரி கட்ட போற. நீ என்ன ட்ரெஸ் போட போற? நானும் ஆஃப் சாரி போடலான்னு தான் இருக்கேன். உங்ககிட்ட ஒரு ஆஃப் சாரி இருக்குல்ல, அது கூட நான் போட்டு தரேன். வீட்டில் அவ்வளோ ட்ரெஸ் வச்சிருக்க ஆஃப் சாரியில், அதை போடு. எப்பாரு என்கிட்டே வந்து கேட்டுன்னு இருக்க. அம்மா 2 பேரும் போடணுன்னு தானே அந்த ஆஃப் சாரி எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் நீ உனக்கு மட்டும் சொல்கிற. நான் ஆஃப் சாரிலாம் தரமாட்டேன். உங்ககிட்ட இருக்க ட்ரெஸ்ஸு போடு போ. சரி சரி, ரொம்ப ஓவரா பண்ணாத. பூமாரி என்ன பண்ணுறான்னு கேளு. அவளை காலிலேருந்து ஆளே காணும். சரி, இதோ பண்ணுறேன். ஹலோ பூமாரி, என்ன பண்ணுற? வீட்டுக்கு வாயேன். சரி. என்ன சொன்ன, வராலாமா? வீட்டில் வேலை இருந்துச்சான், ஏதோ வரேன்னு சொன்னான். சரி, நைட் தேர்வதில் நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன்.
அப்போ இப்போ ரெடியானாதான் நீ வருவ, இல்லைன்னா இன்னும் 2 நாள் ஆக்குவேன். ஓவரா பண்ணாத, நான்லாம் சீக்கிரம் கிளம்பிடுவேன், நீ தான் கிளம்புறதுக்கு லேட் பண்ணுவ. நீ என்ன சொல்லாத. சரி சரி போ கிளம்பு. நானே ரெடி ஆயிட்டேன் தேர்ப்பக்க, இவ இன்னும் கிளம்பின்னு இருக்காவ. வந்துட்டேன். எப்படி இருக்கேன்? அழகா இருக்கானா நான்? 4-5 நேரம் மேக்கப் போட்டு கேவலமாக தான் இருக்க. ஓவரா பண்ணாத நீ. எப்பாரு நீயே அழகா இருக்கேன்னு சொல்லாத. நானும் அழகா தான் இருக்கேன். சரி சரி கோச்சிக்காத அழுகு தங்கச்சி. சரி சரி என்ன பூமொழி இன்னும் ஆளே காணும், இவ இன்னும் வராம இருக்கா? வீட்டில் வேலை இருக்குன்னு சொன்னா, வந்துன்னு இருப்பா. அடே என் பசங்களா, எவ்வளோ அழகா இருக்கீங்க 2 பேரும். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. உங்களுக்குலாம் திருஷ்டி சுத்தி போடணும். சரி சரி டைம் ஆயிடுச்சு, 2 பேரும் சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்க. வீட்டில் ஒரு ஹெல்ப்பும் செய்யறது இல்லை. ஆனால் கோவில் இது மாதிரி ஃபங்க்ஷன்னா மட்டும் நல்லா கிளம்பிட்டு நல்லா இருக்காளுங்க. சரி நான் பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்க. சரி மத வரோம் நாங்களும் பின்னாடி. என்னப்பா பண்றீங்க? ரெடி ஆயிட்டீங்களா 2 பேரும்? ரெடி ஆயிட்டோம். நீ என்ன அப்பயே ஃபோன் பண்ண இப்ப வர? அம்மா வீட்ல வேலை இருந்துச்சுன்னாங்க, அதான் செஞ்சு கொடுத்துட்டு வரேன். சரி சரி பூமாரி. என்ன இன்னும் சின்ன பொண்ணு ஆளே காணோம்? இன்னைக்கு சாயங்காலம் நானே வெளியே போயிருந்தேன். அப்போ பக்கத்து வீட்டு சின்ன பையன் வந்தான். வந்து என்கிட்ட இப்படி கேட்டான், அமெரிக்காவில் பவர் கட் ஆனால் அவங்க ஈபிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஜப்பானில் பவர் கட் ஆனால் அவங்க ஃபியூஸ் போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க, ஆனால் இந்தியாவில் பவர் கட் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டான். நான் தெரியல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன். நான் சொல்லுவா, அவங்க பக்கத்து வீட்டில் போய் கரண்ட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ஆமாம்ப்பா, உனக்கு எப்படி தெரியும்? இதுதான் அந்த குட்டி பையன் என்கிட்ட கேட்டான் தெரியுமா? சரி சரி. என்னப்பா எல்லாரும் ஜாலியாக இருக்கீங்க போல என்னை விட்டுட்டு? அப்படின்லாம் இல்லை சின்ன பொண்ணு, சும்மா தான் பேசி வந்தோம். நீ ஏன் வரத்துக்கு எவ்வளோ நேரம்? எங்கள் அம்மா தான் வாங்கின ட்ரெஸ் எல்லாம் பீரோலே இருக்குது, ஒரு வாட்டி போட்டது மறுபடியும் போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. சரி சரி வாங்க எல்லாம் தேர் பார்க்க போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா A2 கார்ட்டூன் கிளப் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.